இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 18வது வசனம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய நிலைமை பயங்கர மோசமான நிலைமையில இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள தள்ளி இருக்கும். படப்பட அப்படின்னு நெஞ்சு அடிச்சுக்கிட்டு ப்ரெஷர் ஹையாக இருக்கிற மாதிரி உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாத செயல் இழந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். மனசில் தாங்க முடியாத வலி இருக்கும். எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் சமாதானத்தை பெற முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு தான் தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையை தர்றாரு. நானும் இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது பைபிளை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். தேவன் என்கிட்ட பேசி அதே வார்த்தைய இன்றைக்கு உங்ககிட்டையும் பகிர சொல்றாரு. அதனாலதான் இந்த வார்த்தையை தேவன் உங்களுக்காக தர்றாரு. அதே நிலைமையில இருக்கும் உங்களை பார்த்து உங்களுக்காக தேவன் தருகிற வார்த்தை இந்த வார்த்தை. நீங்க எந்த காரியத்துக்காக ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்களோ, உங்களை அழுத்திட்டு இருக்குதோ, அந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப ரொம்ப அற்பமான காரியமா. யூதாவின் ராஜா யோசபாத், இஸ்ரவேலின் ராஜா யோராம், ஏதாமின் ராஜா, இப்படி 3 ராஜாக்கள் சேர்ந்து ஏதோ வனாந்திரத்துல சுத்தி திரிஞ்சி மோவாபிய ராஜாவை எதிர்த்து போகிறாங்க. 7 நாட்கள் அங்க சுற்றி திரிகிறாங்க. தண்ணீர் இல்லை. பயங்கர மோசமான சூழ்நிலையில தேவனுடைய மனுஷன் யாராவது இருக்காங்களான்னு தீர்க்கதரிசியை தேடும்போது அங்க அந்த தீர்க்கதரிசி பேசுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. தேவன் கர்த்தருடைய பார்வைக்கு இது மிக அற்பமான காரியம், மோவாபியரையும் உங்க கையில ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தமா சொல்றாரு. அப்படின்னா தேவன் அந்த மோவாபியரை முறியடித்து உங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாக அவர்களை உங்க கையில ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு அங்க போடப்பட்டிருக்குது. இன்றைக்கு உங்க முன்னாடி இருக்கும் இந்த பிரச்சனை அதே மாதிரி ஓடி போக போகுது. தேவன் அதை உங்க முன்னாடி ஒன்றுமே இல்லாம ஆக்க போகிறாரு. ஏன்னா அது அவருக்கு அற்பமான காரியம். மோவாபியரையும் உங்க கையில ஒப்பு கொடுப்பார். உங்களுக்கு எதிரான பிரச்சனை உங்க கையில ஒன்றுமே இல்லாம மாறப்போகுது. யாருமே கொடுக்க முடியாத சந்தோஷம், சமாதானம் உங்க இருதயத்துல நிரம்ப போகுது. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஆறுதல் கொடுக்குறமைக்காக நன்றி ஏசப்பா. அவங்க என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதுல எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க அப்பா. அவங்க முன்னாடி இருக்கிற ஒரு பிரச்சனை அவங்கள ரொம்ப அழுத்தி வேதனைப்படுத்திட்டு இருக்குதுப்பா. இன்றைக்கு நீங்க இந்த பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனமாக அப்பா பேசியிருக்கீங்க. அது உங்களுடைய பார்வைக்கு அற்பமான காரியம்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த பிரச்சனையை இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாக அவங்க கையில் அதை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். இவங்க எதிரி, இவங்க சத்ரு, இவங்க முன்னாடி இனி நிற்க முடியாதுப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. இவங்களுக்கு பிரச்சனை இவங்களை மேற்கொள்ள முடியாதுப்பா. எதுக்காக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறாங்களோ, இருதயம் முழுவதும் வலியோடு, ஐயோ நான் இதுல இருந்து எப்படி தப்பிக்க போகிறேன், என்னால தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் ஆகிறதுப்பா. ஆமென். சிலுவையில் எங்களுக்கு நீங்க கொடுத்த அதிகாரத்தினால சொல்லுகிறோம் ஏசப்பா. இந்த பிள்ளைகளை வாட்டி வதைக்கிற இந்த பிரச்சனையாகிய பிசாசு இப்பொழுது இவர்களை விட்டு நீங்குவதாக இயேசு கிறிஸ்து நாமத்துல அதிகாரத்தோடு பேசுகிறோம் ஏசப்பா. இவங்க முன்னாடி இந்த பிரச்சனை இவங்களை எதுவும் செய்ய முடியாதுப்பா, பாதிக்க முடியாதுப்பா, மேற்கொள்ள முடியாதுப்பா, அள வைக்க முடியாதுப்பா, வேதனைப்படுத்த முடியாதுப்பா. உம்முடைய பிள்ளைகளாகிய இந்த பிள்ளைகளுக்கு அப்பா நீங்க சமாதானம் கொடுக்குறீங்க. அதை மீறி இந்த பிசாசானவன் இவர்களை தொட்டக்கூட முடியாதுப்பா. ஆமென். நீங்க வேலி அடைத்து பாதுகாத்திருக்கீங்க ஏசப்பா. அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு அக்கினி மதில் சுவராய் சுத்தி இருக்கிறீங்க ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவர். இடைக்கல பாறை ஆகிய உண்மை நாங்க நம்பி இருக்கிறோம்ப்பா. அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. பிசாசானவன் அவனுடைய வேலையை
இங்க காட்ட முடியாதுப்பா. எந்த ரூபத்திலையும் அந்த பிள்ளைகளை அவன் பயமுறுத்த முடியாதுப்பா. எந்த ரூபத்திலையும் பிசாசானவன் இவர்களை பயமுறுத்த முடியாதுப்பா. ஆமேன். எங்களுக்குள்ள நீங்க கொடுக்கிற தைரியத்தின் ஆவி இருக்குது ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரமாப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் உம்முடைய சமாதானம் கடந்து வரட்டும் ஏசப்பா. இருதயம் முழுவதும் ஏசப்பா. உலகமே எதிர்த்து நின்றாலும் நீங்க அவங்க பக்கம் இருக்கீங்கிற தைரியம் இருக்கணும் ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. குடும்பத்துல பிள்ளைகள்னால பிரச்சனையா இருக்கலாம், ஹஸ்பண்ட்னால பிரச்சனையா இருக்கலாம், மனைவியால பிரச்சனையா இருக்கலாம், அம்மா அப்பாவால பிரச்சனையா இருக்கலாம். பிரச்சனையாக இருந்தாலும் அது உமக்கு லேசான காரியம்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க விடுதலை கொடுக்குறீங்க ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இவ்வளவு நாட்களாக வேதனையோடு இருந்த பிள்ளைகள் இனி அப்பா இந்த வேதனை அவர்களை ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இருதயத்துல சமாதானமும் சந்தோஷமும் நிரம்புவதாக. அம்மேன். அவங்க அதை விட்டு வெளியே வந்து அப்பா நீர் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு உங்க பக்கத்துல நின்று உண்மை ரசிக்கணும் ஏசப்பா. உண்மை பார்க்கணும்ப்பா. நீங்க எவ்வளவு நல்லவர் என்பதை ருசிக்கணும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா அவர்களுடைய பார்வை பிரச்சனையின் மேலிருந்து எடுக்கப்பட்டு உங்க மேல் பதிக்கப்படணும் ஏசப்பா. அமேன். பேதுருடைய பார்வை உங்க மேல இருந்த வரைக்கும் அவன் மூழ்கல ஏசப்பா. எப்ப பயந்து தண்ணி மேல பார்வை போச்சுதோ அப்பதான்ப்பா மூழ்க ஆரம்பிச்சான். அப்பா எங்களுடைய பார்வை நாங்க கடல் மேல நடக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, தீக்குள்ள இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுடைய பார்வை உண்மை நோக்கி இருக்கணும்ப்பா. உங்க மேல இருக்கணும்ப்பா. உங்க மேல பதிக்கணும் ஏசப்பா. நாங்க நினைச்சாலும் எங்க பார்வையை திருப்ப முடியாதுப்பா, திருப்ப கூடாதுப்பா. அப்பா நாங்க நன்மையை தெரிந்தெடுக்கிறோம்ப்பா. அம்மேன். ஜீவனை தெரிந்தெடுக்கிறோம்ப்பா. எங்க கூட நீங்க இருங்கப்பா. எங்களை விடுதலை செய்யுங்கப்பா. அம்மேன். என்னோட ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்க சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலும் எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையாளங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினால் நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.